கூட்டிட்டு வர? Angel, she's mine. Get out. Try to understand me, please. போடா Please. அவ ஏஞ்சல் கிடையாது, அமராவதி. జీవితం అంతా తడుస్తున్న వాళ్ళు కొందరు ఉంటారండి. దీనికోసం మరో 4 రాత్రులు తడవమన్నా నేను రెడీ. உள்ள மாதிரி அசோக் இது வரைக்கும் என் வாழ்க்கையில என்னை பார்த்து இப்படி யாருமே சொன்னதில்லை. நானே குளிச்சுக்கிறேனே. ஆனா என்ன, நீ என்னை விட கொஞ்சம் அழகா இருக்க, அவ்வளவுதான். டேய், அழகு பார்த்து வரது இல்லடா காதல், அதுக்கு அப்பாற்பட்டது. அதை யாராலையும் சொல்ல முடியாது. இல்ல, நாளைக்கு ஐயா சத்யம் தியேட்டர்ல ஒரு அழகான இளம் பெண்ணோட மேட்னி ஷோ பார்க்க போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மரியாதையா ஓடி போடுங்க. இன்னும் கிடைக்கல. என்ன தொலைச்சிங்க? என்னையே தொலைச்சிட்டேன். ஐ மீன் என் ஐடென்டிட்டி கார்டை சொல்றேன். நீங்க பாத்தீங்களா? சாரிங்க, சாரி ப்ளீஸ். ஏங்க இப்படி அடிக்கடி உதப்பீங்களா? இல்லைங்க, நான் ஏதோ ரொம்ப நினைச்சு நீங்க பூ போட்டீங்களா, நான் உள்ள ஓடி வந்தேன். ஐயோ என்னங்க நீங்க இப்படி உளறீங்க? ஒருத்தர் சந்திக்கவே வேண்டாம். நீங்க அழகா அழகில்லையா, கருப்பா சிவப்பான்னு நான் கவலைப்படல. நான் அழகா அழகில்லையா, கருப்பா சிவப்பான்னு நீங்க கவலைப்படாதீங்க. என்னது இது? கார்பன் பேப்பர். இத வச்சுதான் 100 காப்பி எடுத்தியா? You cheat! தப்பு செஞ்சுட்டேன். செஞ்ச தப்புக்காக நேரத்தை குறிச்சுக்கலாமே. நான் கொடியாத கூடாது. ஏன் அப்படி சொல்ற? இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது மாமா. தாத்தா எல்லாம் சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருந்தப்போ இவர் வெள்ளைக்காரனுக்கு ஜால்ரா போட்டு இருந்தவர். அதனால வெள்ளைக்காரனே இவர் மேல பிரியப்பட்டு சேர் பட்டம் கொடுத்திருக்கான். அவர் மனசு நோவாதபடி இனிமே இந்த அடிதடி விளையாட்டுக்கு நான் வரலன்னு சொல்ல போறேன். ஏன் இந்த திடீர் முடிவுன்னு கேட்பாரு. அதுக்கு நான் ஒரே வாரத்துல பதில் சொல்ல போறேன். படிச்சுட்டு வாழலாம் 3 வருஷமா எத்தனையோ இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். நான் எல்லா இடத்துலயும் கேட்டது ஒண்ணுதான், பணம். அதை கொடுக்குற அளவுக்கு எங்க அப்பாட்ட வசதி இல்ல. எல்லாம் போல்டா இருக்கியே. இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச இன்னொரு குறும்பு. தொடாம பேசுறியா? சரி. அது எப்படி அஞ்சலி, நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் கவலை இல்லாம ஜாலியா இருக்க? அட்டென்ஷன் ப்ளீஸ். இன்னும் சிறிது நேரத்தில் டெல்லி செல்லும் விமானத்தில் திலோத்தமா என்ற அழகிய இளம் பெண் தனது அன்பு அக்காவை சந்திக்க ஒரு அழுத்த வாலிபனுடன் டெல்லிக்கு செல்லவிருக்கிறாள். ரவையா, உங்களுக்கு அக்கா தங்கச்சி யாருமே இல்லைன்னு சொன்னீங்களே? ஆமா, இல்ல. நான் புடவை வேணும்னு சொன்னது எனக்கு பிடிச்ச அழகான ஒரு பொண்ணுக்கு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கா? என் மனசுக்கு பிடிச்சவளுக்கு. யூனோ, பிடிச்சிருக்குங்கிறது வேற, பொண்டாட்டிங்கிறது வேற. நமக்கு நிறைய பேரை பிடிக்கும். பிடிச்சவங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமாண்ணே? காலையில பூத்த எல்லாருக்கும் வாசத்தை கொடுக்குற அந்த அழகான பூக்கள் சாயங்காலம் வாடி போனாலும் அந்த ஒரு நாள் வாழ்க்கையில தன் கடமை ஒழுங்கா செஞ்சுட்டு போதுப்பா. வீட்டுலதான் ஒரு மிக்ஸி இருக்க, அப்புறம் எதுக்கு இன்னொன்னு? நான் வாங்கலையே. என்ன சார், உங்க பொண்டாட்டியை கேட்காம வேற யாரையும் போய் கேட்டுக்கிட்டீங்க? யோ, இவதான் என் பொண்டாட்டி. என்னது? அப்ப அதான் ஒரு பொண்டாட்டி? என்ன சொல்ற? ஆமா மாலிகா, நீ யாரோன்னு நினைச்சுதான் நான் கூட பழக ஆரம்பிச்சேன். ஆனா நீ பிரகாஷ கடிக்க போற பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். பேர் ரொம்ப சிறுசா இருக்கே. அவ பேர் தான் சிறுசு, மத்தபடி எல்லாம் ஐ மீன் அவளோட எண்ணங்கள், மனசு, அத சொன்னேன். அதுக்கு என் உயிரையே விட்டுருவேன். உங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நீ தண்ணே எடுத்துக்கிட்டு பிடிவாதமா இருக்க. நீ செஞ்சது தப்புதான், ஆனா அதுல ஒரு நேர்மை இருந்துச்சு. என் மனசுக்கு ஒரு அடைக்கல வேணும். நான் அழறதுக்கு மணி வேணும். உன் ரூபத்துல எனக்கு ஒரு அம்மா வேணும். மறுக்க கூடாதுங்கிற பயம். நீ எவ்வளவு உயரத்துல இருக்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் காதுல கேக்குற விஷயத்த, அந்த ஏக்கத்தை கசல்ல சொல்லும் சார். தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? என் அங்கிள் ஆண்டியும் கூட வராங்க. என் மாமனார் யாரு? யாரு? மிலிட்டரி ஆபீசர். என் குடும்பமே மிலிட்டரி குடும்பம்டா. நீ வேணா பாரு, என் கல்யாணமே ஒரு புரட்சிகரமா நடக்க போகுது. எப்படி? உனக்கு பிடிக்கும்ல? அடிதடினா உனக்கு பிடிக்கும் தானே? ஆமா, அதான் என் தொழிலே. மை லார்ட், நம்ம நாட்டுல பதவிக்கு வர அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நேர்மையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு தான் பதவியை ஏத்துக்கிறாங்க. அப்படி சத்தியம் பண்ணுங்க எல்லாருமே நேர்மையா இருக்காங்களா? ஏதோ 4 வயசுல நடந்த விஷயம் இப்போ 7 கழுத வயசாச்சு. இன்னும் நீ அதை மறக்கலையா? மறக்கல. உனக்கு அறிவு இல்ல? இல்ல. நீ என்ன லூசா? ஆமா.
கலெக்டர் மாவனும் டாக்டர் மாவனும் படிக்கிற பள்ளிக்கூடத்துல ரிச்சாக்காரமாவனும் மூட்டை தூக்குறமாவனும் படிக்கணும்னு நினைக்கிறான் பாத்தியா? அது உனக்கு புரிஞ்சுக்காத மாதிரி தான் தெரியும். கூப்பிடல, அவன் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு நான் என்ன ஆர்டர் பண்ணேன்? நான் ஒன்னும் சாப்பிடுறதுக்காக உங்களை இங்க அழைச்சிட்டு வரல. அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்காக? நான் ஆண்டவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விட உங்க ஆசீர்வாதத்து மேலதான் அதிக நம்பிக்கை வச்சிருக்கேன்பா. நான் தினமும் கோயிலுக்கு போறதே உங்களுக்காக தான். மளிகை கடை லிஸ்ட் மாதிரி நீண்டிக்கிட்டே போகுது. இப்பேற்பட்ட மகான நான் கொலை செய்ய முயற்சி பண்ணேன்னு என் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க. நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருக்கா? டேய், உன் பொண்டாட்டி உன் பொண்ணுன்னு உடனே ஒத்துக்கிட்டு வருதுல்ல? சொல்லுங்க, சென்டிமெண்ட் பாக்குறாளா நீங்க? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுமாக்கா? அண்ணாச்சி, எல்லா கிரிமினலுக்கும் ஒரே பிளாஷ்பேக் தான். கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. பஸ்ஸை விட்டா உசுறு போயிடும் சொன்னீங்களே, பஸ்ஸை விடலன்னா இந்த 6 மாசத்துல எத்தனை உசுறு போகும் தெரியுமா? கர்ப்பிணி பொம்பளைங்க, உடம்புக்கு முடியாதவங்க, இவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அப்படி படிச்ச பொண்ணுதான் பொண்டாட்டியா வரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டா நம்ம நாட்டுல பாதி ஆம்பளைங்க பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். இந்த நாட்டுல படிச்ச எத்தனையோ பேர் ஏழையா இருக்காங்க. மம்தா பேலஸ்ல சூரிய இருக்கான்னு சொல்லி என்ன அங்க வரவழைச்சு பிடிக்க பாக்குறாங்க. சூரிய அங்கதான் இருக்கானு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். டேய், ஹோட்டலுக்கு போன் போடு. குத்துன தெரியாம தானே குத்துன. போலீஸ் காவல் வேற போட்டு என்ன கொல்றாங்கன்னு அப்பா கிட்ட சொல்லி கமிஷனர் கிட்ட பேச சொல்லுங்க. ஏன்னா சில பொண்ணுங்க மாதிரி என்கிட்ட பழகின உடனே நீங்க ஐ லவ் யூன்னு சொல்லல. அதனால உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல, என் பேரை சொல்லி யார் பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க. யார் பணம் எனக்கு தேவையில்ல. நான் ரவுடி இல்ல. கொடுத்தாரு. அவன் அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு என்ன விட்ட வேற யாருமே கிடையாது. அவன் பெத்தவங்க ஆசைப்பட்டபடி அவனுக்கு ஒரு நல்ல படிப்பும் நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சிவா சார், வேணும் தான் மாத்தி சொன்னேன். என்ன யோசிக்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, எங்க உட்காரணும் தானே? கரெக்ட். நானே தெரிஞ்சுக்கிறேன். பொம்பளை அடிக்கிறான், நானே தெரிஞ்சுக்கிறேன்டா. புல்லட்டை தடுத்து நிறுத்தி இருக்கணும், நிறுத்தல. என் கண்ணு முன்னால என் மடியில உயிர் போச்சு. மீச வச்சுக்கிட்டு நீ பஞ்ச் டைலாக் பேசாம இருந்திருந்தா தப்பா இருக்கும். பேசிட்ட, அது ரைட்டு. ஆனா நீ அவங்கள விரட்டிட்டு வந்ததா நினைக்கிற பத்தியா? இந்த பக்கம் இருக்கிறவங்க வெளில வரணும். அதனால தான் நீ உயிரோட இருக்க. இல்ல, நான் இப்படிதான் அங்கதான் இருப்பேன்னு அடம் பிடிச்சின்னா உனக்கு சாவு நிச்சயம். முடிஞ்சிருச்சா? யார்னா நான் யாருங்கிறத எப்பவுமே நான் முடிவு பண்றதில்ல. என் எதிரில் நிக்கிறவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இருக்கும்போது பாசமா இருக்குமா? அவர் கூட இருக்கும்போது பாதுகாப்பா இருக்குமா? அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே. சார், கேஸ் அவ்வளவுதான் சார். அதுக்கு மேல என்ன எழுதுறதுன்னு தெரியல. என்ன தேவையோ அதை எழுதியிருக்கேன் சார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிக்கிட்டீங்க, ரைட்? பெரிய ஆளுங்களே இப்படி சார். 1000 ரூபா திருடினா போட்டு அடிக்கிறது, 25,000 கோடி திருடினா பார்த்து பயப்படுறது.